வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 335 பாயிண்ட் அப்பு, பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் அப்பு அண்டு நிஃப்டி 50 120 பாயிண்ட் அப்பு அண்டு நெக்ஸ்ட்டு க்ரோ ஐபிஓ நாளைக்கு லிஸ்டிங் ஆக போகுது. இது வரைக்கும் டோட்டலாக 17.60 தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 95 to 100 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. லாட் சைஸு 150. இது மார்க்கெட் என்ன நினைக்கிறாங்கன்னா, க்ரோ ஐபிஓ லாங் டெர்மில் தான் நல்லா இருக்கும், லிஸ்டிங் கெயின் எதுவும் நல்லா இருக்காது, 50% லாஸில் தான் லிஸ்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் ஏற்கனவே இதை தான் சொல்லியிருந்தேன், க்ரோ ஐபிஓ கன்சிடர் பண்ண வேண்டான்னு. அதே மாதிரி க்ரோ ஐபிஓ லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு அவங்க மைனஸில் தான் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்துட்டு நெகட்டிவில் தான் சொல்லியிருக்காங்க. 805 கோடி 2025 மட்டும்தான் ஐபிஓ லிஸ்ட் பண்ணுறதுனால ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது க்ரோ ஐபிஓவில் நாம் ஆட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு வேறு ஒரு யூஸுக்கு இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் செபி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒவ்வொரு மந்த் எண்டும் இதில் இருக்கிற ப்ரோக்கரேஜில் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு எகைன் சேம் யூசர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி க்ரோ ஐபிஓ நிறையா இது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், க்ரோ ஐபிஓ பக்கமே ஆஃப்டர் லிஸ்ட் ஆனால் கூட க்ரோ ஐபிஓ பக்கம் போக வேண்டாம். ஸோ அடுத்ததாக நேட்கோ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு நல்ல சான்ஸு கன்சிடர் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் வீக்கு 830 ரூபாயிலிருந்து இன்னைக்கு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது 792 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஸோ நேட்கோ ஃபார்மாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இது நல்ல சான்ஸு. அதே மாதிரி நவம்பர் 14 நேட்கோ ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வரப்போகுது. ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா 800 ரூபாய் 830 ரூபா வரையும் எகைன் போகும். இல்லை ரிசல்ட்டு நல்லா இல்லைன்னா இன்னும் இதை இறக்குவாங்க. ஸோ நமக்கு இன்னும் சான்ஸு நேட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ நேட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது டாக்டர் ரெட்டி, நாம் சொன்ன மாதிரி டாக்டர் ரெட்டியும் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது, அதுவும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இது பார்த்தீங்கன்னா இப்போ 232 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனோட புக் வேல்யூ 369 ரூபா. ஸோ அண்டர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இதை இவங்களால கொடுத்த கடனை இன்னும் கலெக்ட் பண்ணவே முடியல, லாஸ் மேலே லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கன்சிடர் பண்ணலான்னா இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இது ரெக்கவர் ஆல்ரெடி நாம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது ரெக்கவர் ஆக இன்னும் 2 குவார்ட்டர் ஆகும். அதே மாதிரி இது வந்து இன்னும் 180 ரூபா வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 232 ரூபாயில் இருக்குது, இது 180 ரூபா 185 ரூபா வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது அவசரப்பட்டு யாரும் பல்காக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் இது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி சிஏவை வந்துட்டு இப்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு இப்போ இது பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஃப்யூச்சரில். ஆனால் இப்போதைக்கு யாரும் பல்காக கன்சிடர் பண்ண வேண்டாம். 180 ரூபா வரையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இன்னும் டைம் இருக்குது, பொறுமையாக அது கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்தது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுவுமே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி மாதிரி தான் 95ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து மார்க்கெட்டு வீக் ஆகும்போது இதுவுமே வந்துட்டு 80 ரூபாய் 85 ரூபாய்க்கு கீழே வந்து போகும். ஸோ இது வந்து டிவிடெண்ட்டுக்காக மட்டும் இப்போதைக்கு 1 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். பல்காக கன்சிடர் பண்ணணுன்னா 80 ரூபாய்க்கு கீழே போகட்டும். இதுக்கு வந்து இப்போ டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெர் ஷேர் 3 ரூபா. ஸோ இது வந்துட்டு நமக்கு 3 to 6 வீக்ஸில் கிரெடிட் ஆகும் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டிவிடெண்ட் நமக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட். தேங்க்யூ.